Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சில வித அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராதனால சீக்கிரம் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிட்டு. என்ன பிரச்சனையா? பல பிரச்சனை சொல்லுது, ஆனால் வேறு இல்லாமன்னு ஒரு பிரச்சனை. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய விளக்கத்தை பின்னால் சொல்கிறார் இல்லையா, அதை பாருங்கள். 20ஆம் வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், அதனுடைய விளக்கம் அது. வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தமும் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். தனக்குள்ளே வேறு இல்லாதனா என்ன? அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண வேணும். இப்போ தனக்குள்ளே வேறு இல்லைன்னா, சிலருடைய கிறிஸ்தவ ஜீவியம் உள்ள தங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆவியானுடைய கிரியின் நிமித்தமாக அங்கே நடக்கிற காரியத்தின் மூலமாக உண்டான ஒன்று அல்ல. இது வெளிப்புறமான சில காரியங்கள்னாலே இவருடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நத்திங் இன்சைட் பட் ஆல் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் சொன்னால் வெளிப்புறமான காரியங்களில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா எப்படி? சிலருக்கு நல்ல பெற்றோர் இருக்காங்க பாருங்கள். நல்ல பெற்றோர் இருக்கிறனால கோயிலுக்கு ஒழுங்காக கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல சுற்றுப்புற சூழல் உண்டாக இருக்குது. அதை வச்சு தான் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்குது. பாருங்கள், ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே ஒரு வீட்டில் தங்குறோம், சொந்தக்காரங்க வீடோ இல்லை தெரிஞ்சவங்க வீடோ ஏதோ, அவங்க நல்ல பீப்புளாக இருக்காங்கன்னு வைங்க. அவங்க கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது, அவங்க குடிக்கிறது கிடையாது, சீரடி குடிக்கிறது கிடையாது, அவங்க போய் சினிமா பார்க்குறது கிடையாது, அவங்க இது கெட்ட காரியம்லாம் பண்ணுறது கிடையாது. அப்படின்ன உடனே அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறோம். நம்மளும் என்ன பண்ணுறோம்? இங்கே வாழை சுருட்டிட்டு குறைட்டா இருப்போம். ஏன்னா பெற்றோர் எதுக்கு கொண்டு போய் விட்டாங்க? அதுக்கு தான் அங்கே கொண்டு போட்டிருக்காங்க. இன்னும் சிலருக்கு கிறிஸ்தவம்னா ஒரு உற்சாகமான எழுச்சிமிக்க ஒரு சரௌண்டிங்கில் இருக்கணும் அவங்க. அப்போ தான் அவங்க நல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். எழுச்சிமிக்க ஒரு சரௌண்டிங் இல்லைன்னா அவங்க அப்படி தோஞ்சு போயிடுவாங்க. இவங்களுக்கு எப்போவுமே ஹாட்டாக இருக்கணும். போனோம், யாராவது ட்ரம் அடிச்சு கிட்டார் வாஸ்து ஓன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு இருப்பாங்க. இல்லைன்னா புதுசுன்னு குளிர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த ட்ரம்மு மிஸ்ஸிங்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? சூழல் நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நான் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவேன் இல்லையா அப்படின்னு. இல்லை, சூழல் நல்லா இருக்காது. உலகம் முழுக்க சூழல் நல்லா தான் இருக்காது, கெட்ட சூழல் தான் இருக்குது. நீங்கள் ஒரு தெருவில் வாழ்ந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது, ஒரு ஊரில் இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது, ஒரு நாட்டில் இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது, ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது. எந்த சூழல் கேட்குறீங்க நீங்கள்? எல்லா இடத்துலையும் ஆமே நல்ல இல்லையா நேரம் சத்தம் போட்டுருந்தால் நீங்கள் பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துருவீங்களா? கிடையாதுங்க. எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனையை சந்திக்க வேண்டியது தான் இருக்குது. அதன் மத்தியில் கிறிஸ்தவனாக இருக்கவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். உண்மையாக வேறு உள்ளே இருந்துச்சுன்னா பாருங்கள், மேப்போச்சா கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு முடியாது. அது ஏதோ பெற்றோர் போனதுனால கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு நல்ல சூழல் இருக்கிறதுனால பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்ற ஆளுகளுக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அது இல்லைன்னா அவங்களால முடியாது. உண்மையாகவே வேரூன்றி இருக்கிறவன், வேறு உள்ளவனுக்கு அவனை எந்த சூழலில் போடுங்க, ஒரு சபையே இல்லை, ஒரு விசுவாசியும் இல்லை, இயேசுவின் நாமத்தை சொல்கிறது கூட ஒரு ஆள் இல்லாத ஊரில் கொண்டு போய் போடுங்க, இவனால் அங்கே இருக்கிற 10 பேர் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி மாற்றிடுவான் இவன். இவன் அவங்கள போல் மாற மாட்டான். இருக்கிறீங்களா? வேறு இல்லாததுனால் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கோம். வேறு இல்லைன்னா என்ன அர்த்தம்ன்றது சொல்லிட்டுருக்கோம். சரி, இப்போ வேறுனா என்னன்னு பார்ப்போம். வேறு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த வேறு இல்லைன்னா என்ன ஆகிடுது? கொஞ்ச காலம் மாத்திரம். 21ஆம் வசனம் பாருங்கள். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்கள், கொஞ்ச காலம் மாத்திரம். சிலதெல்லாம் பிடிச்சிக்கணும் பாருங்கள். தனக்குள்ளே வேறு இல்லாதனால் கொஞ்ச காலம் மாத்திரம், இதெல்லாம் பிடிச்சிக்கணும். வெறும் வேறு இல்லைன்னு இல்லை, தனக்குள்ளே வேறு இல்லை, உள்ள தனக்குள்ளே இல்லை, எல்லாம் வெளியே இருக்குது. தனக்குள்ளே ஒன்றும் இல்லை, உள்ளேருந்து வெளியே வரல இந்த வாழ்க்கை, எல்லாம் வெளியில் இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக வாழ்கிற வாழ்க்கை. அது கொஞ்ச காலம் மாத்திரம். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் மாத்திரம். எல்லாம் சொல்லுங்கள் திரும்பி, கொஞ்ச காலம் மாத்திரம். பிரசங்கத்தை உள்ளே இறக்க பார்க்குறேன் நான். கொஞ்ச காலம் மாத்திரம்னா என்ன? இவங்க எவ்வளோ நாள் நிலச்சிருப்பாங்க ஆண்டவருக்குள்ளே? கொஞ்ச காலம் மாத்திரம். எவ்வளோ நாள் கோயிலுக்கு வருவாங்க? கொஞ்ச காலம் மாத்திரம். எவ்வளோ நாள் ஆண்டவரை இயேசுவை ஆண்டவர்னு அறிக்கை செய்வாங்க? கொஞ்ச காலம்
மாத்திரம். எவ்வளோ நாள் ரொம்ப வைராக்கியத்தோடு இருப்பாங்க? கொஞ்ச காலம் மாத்திரம். ஹலோ, பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கிறிஸ்தவங்கள? கொஞ்ச காலம் மாத்திரம் கிறிஸ்தவ நிறைய பேர் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி கொஞ்ச காலம் மாத்திரம் கிறிஸ்தவர்கள். கொஞ்ச காலம் தான் அவங்க வாழ்வு. கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம். ஓ அலையிலையோ அப்படி தானே. அப்புறம் பார்த்தா ஆளே காணும். கொஞ்ச காலம் மாத்திரம். அதான் சொல்லியிருக்கீங்க. ஆழம் இல்லாததுனால போட்ட உடனே டக்குன்னு கிளம்புமா மொளை. ஆனால் அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது திடீர்னு. ஏன்னா ஆழம் இல்லை, வேறு இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு 1008 பிரச்சனைங்க. அப்போ பாருங்கள், வேறு இல்லைன்னா பிரச்சனை தான். அந்த வேர் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அது இல்லைன்னா அந்த மரம், அந்த செடி தழைக்க முடியாது, அதுலேருந்து எந்த கனியும் உண்டாக முடியாது. அப்போ வேர்னா என்ன? வேர்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ரூட்? ரூட்னா என்ன பாருங்கள். ஒரு மரத்துக்கு வேருங்கிறது பூமிக்கு அடியில் இருக்கிற ஒன்று, கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று இல்லைங்களா? வெளியில் மரம் தெரியுது, இலை தெரியுது, கிளை தெரியுது, கனி தெரியுது, எல்லாம் தெரியுது. மரத்தினுடைய அழகு தெரியுது, அது பெருசாக படர்ந்து நிற்கிறது தெரியுது. ஆனால் வெளியில் எவ்வளோ மரம் இருக்குதோ அந்த அளவுக்கு பூமிக்கு அடியில் ஒரு மரம் இருக்குது. அதனால தான் வெளியில் இது இவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம வெளியில் உள்ளதான் பார்க்குற மொழியை உள்ளே உள்ளதை பார்க்குறது இல்லை. உள்ளே நல்லா இல்லைன்னா வெளியே நல்லா இருக்க முடியாது. உள்ளே அந்த வேர் நல்லா இல்லைன்னா வெளியே இவ்வளோ இருக்க முடியாது. வெளியே பெரிய மரமாக இருந்து வேறு உள்ளே திருண்டாக இருக்க முடியாது. வெளியே எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு பெருசாக உள்ளே போய்கிட்டு இருக்கோன்றாங்க. அப்போ பாருங்கள், பார்க்க முடியாமல் பூமிக்குள்ளே மறைஞ்சிருக்கிற பகுதி யாரும் பார்க்கறது இல்லை. அதனால சிலர் அதை கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு நல்ல விவசாயிக்கு அது தெரியுது, அடியில் விஷயம் இருக்குதுன்னு. அதனால தான் அதுக்கு உரம் போடுறான் இல்லையா? அதனால தான் அதை பற்றி அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குது. ரசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படியே வர்றாங்க, ஆஹா என்ன நல்ல மரம், இலை நல்லா இருக்குது, கிளை நல்லா இருக்குது, பழம் நல்லா இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது, நல்ல பழம் இதுன்றாங்க. வேரை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. ஆனால் அந்த வேர் நல்லா இருக்கிறதுனால தான் அந்த மரம் நல்லா இருக்குது. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதே தான். வெளியில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்குறோம், வெளிப்புறமாக தெரியுது அது. ஆனால் வெளிப்புறமாக தெரிகிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பின்னால் உள்ளான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறது. இருதயத்துக்குள்ளே மறைந்து இருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறது. அதுதான் வெளிப்புறமான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது இல்லையா? அந்த மறைந்து இருக்கிற அந்த கிறிஸ்தவ ஜீவன்றது என்ன? மறைஞ்சிருக்கிறது என்ன? மறைஞ்சிருக்கிறது என்னன்னா, அது உள்ளே இருக்கிற இந்த ஆவிக்குரிய காரியங்கள், உள்ளே நடைபெறுகிற ஆவிக்குரிய காரியங்கள். சில காரியங்களை சொல்கிறேன் சும்மா உதாரணத்துக்கு, நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு நல்ல ஆவிக்குரியவனை பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நல்ல கிரியை நடந்துக்கிட்டு இருக்குது அவனுக்குள்ள. முதலாவது கிரியை என்ன? அவனுக்கு உள்ள ஒரு பெரிய மனம் திரும்புதல் இருக்குது. மனம் திரும்புதல்ன்றது ஏதோ ஒரு நேரம் நடந்து முடிஞ்சிடுறது இல்லை. சிலர் நினைக்கிறாங்க மனம் திரும்புதல் வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்குது, அதோட அதை மூடிட்டு வேறு சாப்டர் ஆரம்பிச்சிடும். கிடையாது. மனம் திரும்புதல்ன்றது மார்ட்டின் லூத்தர்லாம் அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? தினந்தோறும் மனம் திரும்பணுன்றார். ஒரு நாளைக்கு சில நேரத்தில் பல தடவை மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறார். ஒரு விதத்தில் உண்மை தான் அது. ஏன்னா கிறிஸ்தவன்னா யார்? ஒரு நல்ல கிறிஸ்தவன்னா யார்? நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னா யார்? 100% அப்பழுக்கற்றவன், எந்த இதுவும் இல்லை, அப்படியே 100% ஹோலின்னு நினைக்கிறீங்களா ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னா? அப்படி யாராவது கிறிஸ்தவனை பார்த்தா சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் பார்த்ததே இல்லை. அப்படி அவரை தூக்கி மியூசியத்தில் வச்சுருவோம், எல்லாம் டெய்லி போய் அவரை பார்த்து ஒரு கும்பிட்டு வந்துடுவோம். அப்படி யாரும் ஒரு கிறிஸ்தவர் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைங்க, 100% ரொம்ப கரெக்டாக இருப்பார். இதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், எந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற கிறிஸ்தவரை பார்க்கவே முடியாது நீங்கள். அப்போ ஆவிக்குரிய கிறிஸ்தவனா என்ன? அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் ஒரு சின்ன தவறு செய்யும்போது கூட, எல்லாருமே தவறுகள் செய்கிறோம் இல்லையா? தவறுகள் உண்டாகிறது, எண்ணத்துலேயோ செயல்லையோ எதுலேயோ தவறு உண்டாகுது. உண்டாகும்போது அவனுக்குள்ள ஒரு வருத்தமும் மனம் திரும்புதலும் இருக்கிறது. உணர்வுள்ளவனாக இருக்கிறான். அவன் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செய்தது தப்பு, இதை நான் செய்திருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்குது பாருங்கள். அதனால் அடிக்கடி அவனுக்குள்ள ஒரு பெரிய இதை குறித்த வருத்தம், மனம் திரும்புதல், இதிலிருந்து திருந்தி வாழ்கிறது, இந்த காரியம்லாம் உள்ளே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அவன் தப்பே பண்ணாதவன் இல்லை, தப்பே பண்ணாதவனும் கிடையாது. தப்பு பண்ணும்போது நான் திருந்த வேணும், நான் இன்றைக்கி இதோடையே தூங்கக்கூடாது,
இதோடையே தூங்கி நான் நாளைக்கு எந்திரிக்கக்கூடாது, இதை இன்றைக்கே கழட்டி விடணும், இதை மனம் திரும்பணும், இதை அறிக்கை செய்யணும், இதை விட்டு விடணுன்ற உணர்வு அவனுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. இருக்கீங்களா? அந்த விதமான ஒரு உள்ளான ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்குது அவனுக்குள்ள. அவன் சாதாரண ஆள் இல்லை. ஒரு தப்பு செய்யும்போது உடனே அதை உணர்றான், உடனே அதை சரி பண்ணுறான். அதை பற்றி ஒரு வருத்தம், ஒரு இது இருக்குது அவனுக்கு. சில கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய தப்புனவங்க எந்த உணர்வும் கிடையாது, எந்த மனம் திரும்புதலும் கிடையாது. இப்படி பண்ணுறோமே இதெல்லாம் திருந்துவோன்ற அந்த இது வர்றதே கிடையாது. ஆனால் இந்த உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்? அப்படி இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு சின்ன தப்பு செய்யும்போது கூட அவனுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உண்டாகுது. இதை சரி பண்ணுற வரைக்கும் அடுத்த ஸ்டெப் அவன் போகவே முடியாது. ஆகவே அவன் கான்ஸ்டண்ட்டாக தன்னை சரி பண்ணி கொள்கிற ஆளாக இருக்கிறான். அடுத்தது ஜெபம். ஜெபங்கிறது இயேசு சொன்னார் இல்லையா, அறையை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுன்னு. ஜெபம்ன்றது நம்ம உலகத்துக்கே அறிவிக்கிறது இல்லை. நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் டெய்லி ஒருத்தர் சொல்கிறாரு. நான் நினச்சிக்கிட்டேன் உன்னுடைய ரிவார்டு இந்த உலகத்தில் மற்றவங்களாம் பார்த்து கை தட்டுறாங்க, அதோடு முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்துக்கு எந்த பலனும் கிடையாது. எல்லோரும் பார்த்து என்ன சொன்னதோ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவர் வர்றாரு பாருங்க, அவர் டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாருங்க. எப்படி தெரியும்? அவர் தான் சொன்னார் டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு. ஏன் சொன்னார் இப்படி பண்ணாதுன்றார்? ஏன்னா இது அந்தரங்க வாழ்க்கை, இது ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிறது இது உள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு காரியம். அப்போ ஜெபம்ங்கிறது நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேரில் இருக்கிற அந்த வாஞ்சையினால் பசி தாகத்தால் ஏற்படுகிற ஒன்று. அதை செய்கிறோம். அதை செய்யும்போது அது ஒரு வேராக இருக்குது பாருங்கள், அது ஒரு ரூட் மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் தேவனோடு கூட இருக்கிற உறவு, எல்லா உறவை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளை காட்டிலும் பாருங்கள், உறவுனா அங்கே போகணும், சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும், இங்கே போகணும், அவங்க போகணும், இரத்த உறவு அப்படின்னு போய் ஒட்டிக்கிறோம் இல்லையா? போய் அவங்களே அண்டி அண்டி போயிட்டுருக்குறோம், இது பண்ணுறோம், ஓகே. ஆனால் ஆண்டவரை பற்றி அப்படி போகிறதில்ல. ஆண்டவருக்கு இவங்களுக்கும் அப்பப்போ விசிட் பண்ணிக்கிறது, ஹாய் பாய் மாதிரி. ஆண்டவரை பற்றி ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறதில்ல? ஆண்டவரோடு ஏன் அப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லை? யோசித்து பார்த்துறீங்களா? நிறைய பேருக்கு அப்படி கிடையாது. ஆண்டவரை பற்றி அப்படி நினைக்கிறது கிடையாது. சொந்தக்காரங்களை காட்டலாம் ஆண்டவர் என்றைக்கு முக்கியமாக தெரிகிறாரோ அன்றைக்கி தான் அது உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப முக்கியமானவர். நமக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு எல்லாத்தையும் காட்டிலும் அவர் பெரியவர், எல்லாத்தையும் காட்டிலும் அவர் முக்கியம், எனக்கு அவர் தான் முக்கியம், எனக்கு அவரோடு இருக்கிற உறவு முக்கியம், ஐக்கியம் முக்கியம்னு நினைக்கிறது தான் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஜீவியம், கர்த்தரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, அதில் பெறுகிற மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியே கிடையாது பாருங்கள். அதில் ஒரு வருகிற ஒரு மகிழ்ச்சி. எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறீங்க? பாட்டு பாடும்போது, ஆராதிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. இதெல்லாம் அந்தரங்கத்தில் உண்டாகிற ஒரு காரியங்கள். இப்படி பார்க்கக்கூடாத ரீதியில் பல காரியங்கள் உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. வசனத்தை குறித்த ஒரு வாஞ்சை, இதை அறிந்து கொள்ளணும், அதை தேடணும், அதை பிடிக்கணும், இதை புரிந்து கொள்ளணுன்ற வாஞ்சையெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்தரங்கத்திலே நடக்கிற இந்த ஆவிக்குரிய ஜீவியம். ஆனால் இங்கே உள்ளே நடக்கிறதுனால இது வெளியே யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆனால் அது இல்லைன்னா வெளியே பாராட்டுற இந்த அழகான வாழ்க்கை இருக்காது. வெளியே வெற்றி கிடைக்கிறது, வெளியே சுகம் கிடைக்கிறது, வெளியே பல ஜெயங்கள் கிடைக்கிறது, வெளியே கை வச்ச காரியங்கள்லாம் நல்லா நடக்குது, எல்லாம் போகுது. ஆனால் உள்ள சரியில்லைன்னா வெளியே அவ்வளோ நல்லா போக முடியாது. நிறைய பேர் பார்க்குறவங்க வெளியே நடக்கிற காரியங்களை பாராட்டுவாங்க. ஆஹா என்ன மனுஷன், எப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், அப்படி ஆகும் இப்படி ஆகணுவாங்க, எல்லாம் வெளியே நடக்கிறதான் சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும். நமக்கு தெரியணும் எங்கேருந்து இதெல்லாம் வருதுன்னு, எங்கேருந்து இந்த ஜெயம் வருது, எங்கேருந்து இந்த வெற்றி வருது, எங்கேருந்து இந்த வாழ்வு வருது, எங்கேருந்து இந்த பச்சை பசேர்னு இலைகள் வருது, எங்கேருந்து இந்த கிளை அழகாக வருது, எங்கேருந்து இந்த கனி ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ ருசியாக இருக்குது, இவ்வளோ அருமையாக இருக்குது, ஏன் அது அப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உள்ளே என்ன இருக்குதுன்றது உங்களுக்கு புரிகிறது. இருக்கீங்களா? அப்போ ரூட்டுங்கிறது என்ன? நம்முடைய இருதயத்துக்குள்ளே நடக்கிற காரியங்கள், அதான் ரூட்டு. இன்னொன்று, இந்த ரூட், இந்த வேர் மரத்தை நிற்க வைக்குது பூமியில். வேர் இல்லாமல் மரம் நிற்கவே முடியாது. அவ்வளோ பெரிய மரம் எப்படி நிற்குது? ஒரு சின்ன காற்றடிச்சா கூட கீழே விழுந்துடணுமே மரம். ஏன் நிற்குதுன்னா இங்கே வெளியே தெரிகிற அந்த பெரிய மரத்தை போலவே உள்ள ஆழமாக போகுது.
உள்ள ஆழமாக போகிறது மட்டும் இல்லை, படர்ந்து பெருகுறது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் படர்ந்து பெருகி இருக்குது பாருங்கள். அப்போ அதனால தான் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன அடித்தாலும் அந்த மரம் அப்படியே நிற்குது. 100 வருஷம் கூட நிற்கிது. எல்லாத்தையும் பார்த்துருச்சு அந்த மரம். 100 வருஷமாக வந்து அத்தனை காற்றையும் பார்த்துருச்சு, அத்தனை புயலையும் பார்த்துருச்சு, அதை பார்த்துட்டு இதை ஓன்னு அடித்து எல்லாம் ஆயிருக்குது. ஆனால் இந்த மரத்துக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை. ஏன்னா அந்த வேர் அப்படி உள்ள ஆழமாக போய் வேகமாக படர்ந்து பெரிய ஒரு விதத்தில் அது படர்ந்து இருக்கிறதுனால அது அவ்வளோ உறுதியாக நிற்கிறது. பாருங்கள், வாழ்க்கையும் அப்படி தான். கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது அப்படி ஆழமாக போய் உள்ளத்தில் படர்ந்துருக்கிற ஒரு காரியம். இல்லைன்னா பாருங்கள், பல சந்தேகங்கள், பல கேள்விகள் இதெல்லாம் எழும்பியே புயல் மாதிரி காற்று மாதிரி அடித்து நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். எத்தனை கேள்விகள் எழும்பும் பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் படிக்கிற காலத்தில், பைபிள் காலேஜில் படிக்கிற காலத்தில் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் தான். எதுவுமே விளங்கலை. ஒன்று விளங்குச்சுன்னா 10 விளங்காதது வருது. அதுக்கு முன்னால் ஆழமாக போகல. இது இப்போ படிக்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆகுது, 1-2 விளங்குது, 10-20 விளங்க மாட்டேங்குது. எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி சோர்வாயிடும். சந்தேகம் நிறையா, இதை பற்றி சந்தேகம், அதை பற்றி சந்தேகம், இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது என்ன, இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேறாங்களே, அதுக்கு யாரும், இப்படி 1000 சந்தேகம் பாருங்கள். அப்படி இருந்தது. சந்தேகத்திலேயே நம்ம அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டுருவோமான்ற நிலைக்கெல்லாம் ஆகுது பாருங்கள். சில நேரத்தில் அந்த அளவுக்கு சந்தேகம் பெருகுது. ஆனால் அந்த சந்தேகத்தெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இப்போ சந்தேகம்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து யாருமே என்கிட்ட வந்து இந்த கிறிஸ்தவ விஷயம் ஒன்றும் இது கிடையாது, இந்த பைபிள் ஒன்றும் உண்மை கிடையாது, இது ஒன்றும் இதை நம்ப முடியாது, நீங்கள் இதை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால் இது நல்லா ஆழமாக போயாச்சு. அப்போ வேறுங்கிறது நம்ம அவரை ருசி பார்த்துருக்குறோமா தனிப்பட்ட வாழ்க்கையில். கிறிஸ்தவ ஜீவியன்றது ஏதோ கோயிலுக்கு போனோம் வந்தோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நான் இவ்வளோ நாள் அந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, நீங்கள் ருசி பார்த்துருக்கீங்களா? அவருடைய நன்மைகளை அனுபவித்து பார்த்துருக்கீங்களா? அவர் உங்களுக்கு தேவையில்லை சந்திச்சிருக்காரா? உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடச்சிருக்கா? உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? இப்படி அவரை இன்னும் அதிகமாக அறிஞ்சு அவருடைய அற்புதங்கள், அவர் தேவையில்லை சந்திக்கிறது, அவருடைய காரியங்கள் எல்லாம், அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க 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 ஒரு நாள் வரும் பாருங்கள். உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் அக்கடமிக்காக விளங்காமல் இருக்கலாம். வேத வசனத்திலேருந்து பெரிய பெரிய ஆளுகள் கூட சிலதெல்லாம் விளங்காமல் இருக்குது. விளங்காமல் என்றைக்குமே இருக்கும் சிலதெல்லாம், அதை விடுங்க. ஆனால் யாருமே வந்து கடவுள் இல்லை, கடவுள் நல்லவர் இல்லை, கடவுள் இப்படி செய்ய மாட்டார், இங்கே சொல்லியிருக்குது பொய்ன்னு உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆழமாக நீங்கள் அவரை அறிந்து வைத்திருப்பீர்கள். அதுதான் வேறு. அவரை அறிந்து கொள்வது தான் இது. அவரோட கனெக்டடாக இருப்பது, அவரோடு கூட உறவுள்ளவர்களாக இருப்பது, அதுதான். சரி, ரூட்னா என்ன? வேறு நிலைத்திருக்கவும் உதவுகிறது, நிலைத்திருக்க உதவுகிறது. நிற்கிறது மட்டும் இல்லை, மரம் நிலச்சி நிற்க உதவுகிறது. கொஞ்சம் காலம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கிறாள், ஏன்னா வேறு இல்லை. ஆனால் வேறு இருந்தால் என்ன, அது நிலைத்து நிற்பார்கள். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க முடியும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வேர் வந்து வாழ வைக்கிறது. இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள், வாழ வைக்கிறது. நான் விவசாயி இல்லை, ஆனால் இது படிக்கும்போதே நமக்கு விவசாய ஆயில் நம்ம இருக்குது. சைட் பை சைடு வயலும் வாழ்வும் படிச்சுட்டு இருக்கிறேன் நான். வெற்றியும் வாழும் கூடயே வந்துக்கிட்டு இருக்குது. அது புரிஞ்சால் தான் இது புரியுது. இந்த வேர் வந்து எப்படி வாழ வைக்குது நான் சொல்கிறாங்க வேரை பற்றி. அது உள்ளே போய் என்ன பண்ணுதான், அந்த மரத்துக்காக இந்த போட்ட விதையை போடுறீங்க, விதை போடணும், வேர் அப்படியே உள்ளே போகுது. ஏன்னா இது மரமாக ஆகணும், கனி தரணும், இலைகள்லாம் உருவாகணும், பெருசாக வளரணும்னா இந்த விதையிலிருந்து கிளம்பி வேர் உள்ளே போய் கீழே போய் அது அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குதான். ட்ராவல் பண்ணி அப்படியே போகுது. எதை தேடி போகுது? ஆகாரத்தை தேடி, தண்ணியை தேடி போயிட்டே இருக்குது. அப்படி போனால் பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையில் போக முடியாமல் அப்புறம் எப்படி சுற்றி போகுது. இப்படியே சுற்றி 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 போய் 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 தண்ணி கிடைக்கிற வரைக்கும் விடாதான். தண்ணி கிடைக்கிற வரைக்கும் விடாமல் போய் தேடி பார்த்து அந்த தண்ணியை, இந்த மரத்துக்கு வேண்டிய அத்தனை ஆகாரங்களையும் கண்டு அதை உள்வாங்கி எடுத்து அங்கேருந்து அதை சுமந்து கொண்டு வந்து இங்கே நிற்கிற அந்த மரத்துக்கு கொடுத்து, இந்த மரத்தை அழகான இலைகள், அழகான கிளைகள், அழகான பழங்கள் உண்டாகத்தக்கதாக இந்த கிளைக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறது அந்த வேர்.
அப்போ உள்ள ஆழமாக கர்த்தரோடு உறவு உண்டாகும்போது, ஆழமாக போகும்போது, ஜெபத்திலையும் கர்த்தரோடு இருக்கிற உறவுலையும் நெருக்கத்திலையும் இதில் ஆழமாக போகும்போது, அதிலிருந்து தான் என்ன உண்டாகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் அதிலிருந்து தான் உண்டாகிறது. அத்தனை பலனும் சத்துக்களும் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அதிலிருந்து தான் உண்டாகுது. கர்த்தரோடு கூட இருக்கிற நம்முடைய உறவு தான், அவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவு தான் என்ன பண்ணுது, அவரிலிருந்து அந்த ஜீவனை பெற்று நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கிறது. அதனால் அந்த வேர் ரொம்ப முக்கியம். கர்த்தரோடு நமக்கு இருக்கிற உறவு தனிப்பட்ட முறையில், தனக்குள்ளே வேறு இல்லாததுனால் அப்படின்றது. அப்படின்னா தனிப்பட்ட உறவு. பெற்றோர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்கன்றது இல்லை, எங்கள் பிரசங்கியார் நல்லவர்ன்றது இல்லை, ஏதோ ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறேன் நான், அவங்க என்ன பார்த்துக்கிறாங்க, எதுவும் கெட்டது நடந்துடாமல், அப்படி இல்லை. தனக்குள்ளே வேர், இண்டிவிஜுவலாக நமக்குள்ளே வேர் இருக்குது. அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு கன்வர்ஷன், இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய மாற்றம் உள்ள ஒரு ஆவியானவருடைய செயல், இண்டிவிஜுவலாக சில காரியங்கள் உள்ள நடக்குது, தனிப்பட்ட முறையில் நடக்குது. இது ஆழமாக போக 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 என்ன ஆகுது, இங்கே மரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக ஆரம்பிக்குது. பார்க்குறவங்களாம் அந்த வீட்டை பார்த்தா மாதிரி தான், ஆஹா மரம் என்ன ஜோராக இருக்குது, இலை இவ்வளோ நல்லா இருக்குது, பழம் இவ்வளோ நல்லா இருக்குன்னுவாங்க. அது ஏன்னா வேறு அவ்வளோ வேலையும் செஞ்சுருக்குது. இது நல்லா வர்றதுக்கு எது காரணம், வேறு தான் காரணம். இருக்கீங்களா? அப்போ எத்தனை பேர் நினைக்கிறீங்க வேறு ரொம்ப முக்கியம்னு? அந்த வேறு என்ன, ஆண்டவரோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவு, அவரை குறித்த வாஞ்சை, பசி, தாகம், அவரோடு இருக்கிற கனெக்ஷன், அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த பரிமாற்றம், அது தனிப்பட்ட முறையில். ஏதோ யாரோ போனாங்க கோயிலுக்கு, நான் கூட போனேன், அங்கே தான் கூட வந்துகிட்டு இருக்கிறேன், அப்படி இல்லை. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற காரியம், இதிலிருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பலனும் வருகிறது. இல்லைன்னா என்ன ஆகிறது பாருங்கள். இங்கே வசனத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கு, 5ஆம் வசனத்தில், சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்கள் விழுந்தது, அது ஆழமாக ஏறாதனால் சீக்கிரமாக முளைத்தது. 6ஆம் வசனம், வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. என்ன ஆச்சு பாருங்கள், வெயில் வந்ததுனால. இப்போ வெயில் வர்றதை தடுக்க முடியாது, வெயில் வந்து தான் ஆகும். வெயில் வந்ததுன்னா சூடு வந்து தான் ஆகும். ஹலோ, இருக்கிறீங்களா? வெயில் ஏறினா எல்லா செடியும் செத்துரும் அப்படின்னா இன்றைக்கி எந்த செடியும் இருக்காது, நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. இன்னும் கேட்டால் வெயில் வந்தால் தான் எல்லா செடியும் நல்லா வளர முடியும். வெயில் ஏறும்போது சில செடிகள் ஏன் தீஞ்சு போகுதுன்னா வேர் இல்லாததுனால அதில் ஈரமும் இல்லை, இருக்கிற கொஞ்சம் ஈரமும் போயிடுது. இந்த சூடு உண்டான உடனே கொஞ்சம் ஈரம் போன உடனே இன்னும் கொஞ்சம் ஈரத்தை கொண்டு வர்றதுக்கு வேறு கிடையாது. அது இருந்தால் தானே போய் அதை கொண்டு வரோம். இன்னும் கொஞ்சம் ஈரத்தை கொண்டு வர வழி இல்லாதனால அந்த இருக்கிற கொஞ்சம் ஈரம் போன உடனே அது அப்படியே தீஞ்சு போயிடுறது. அப்போ வெயில் கெட்டது கிடையாது. சொல்லியிருக்கு இல்லையா, விளக்கத்தில் சொல்கிறாரு, உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம், அந்த வெயிலை இதுக்கு ஒப்பிடுறாரு. வசனத்தின் நிமித்தம் உண்டாகுகிற உபத்திரம் துன்பம். அப்போ உபத்திரமும் துன்பத்தினால யாரும் மடிஞ்சு போகிறது கிடையாது, ஒன்றும் இல்லாமல் போகிறது கிடையாது. எல்லாருமே உபத்திரமும் துன்பத்தெல்லாம் சகிச்சிருக்கிறோம். நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கேட்டு பாருங்கள், எல்லா உபத்திரமும் துன்பத்தையும் பார்த்துட்டு தான் பெரிய ஆள் ஆகிருக்கிறாங்க. இருக்கீங்களா? உபத்திரமும் துன்பம் பார்க்காத ஆளே கிடையாது. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல சவால்கள், பல எதிர்மறையான சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு தான் பெரிய ஆள் ஆகிறாங்க. அப்போ உபத்திரமும் துன்பம் நம்மளை அழிக்க வர்றது இல்லைங்க, அது அழிக்க முடியவே முடியாது. ஆனால் இங்கே வேறு இல்லைன்னா, ஆண்டவரோடு சரியான உறவு இல்லைன்னா, நம்ம ஆழமாக அந்த உறவில் போகலன்னா, உபத்திரம் துன்பம் வரும்போது ஆட்டங்கன்றோம், ஈஸியாக அது தீந்து போகிறது, உலர்ந்து போகிறது. வேறு நிறைய இருந்ததுன்னு வைங்க, வேறு நல்லா ஆழமாக போயிருந்ததுன்னு வைங்க, வெயில் ஏறின உடனே என்ன ஆகுது, அந்த வெயில் தீந்து போக வைக்கிறது இல்லை, அந்த வெயிலே இதுக்கு ஒரு இது மாதிரி ஆகிடுது. இதை நல்லா விளைய வைக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அந்த வெயில்னாலேயே இந்த செடி நல்லா வெயில் பட்டு பட்டு இன்னும் நல்லா வளரும். நான் சொல்கிறேன், வசனத்து நிமித்தமாக வருகிற உபத்திரம் துன்பங்கள், அதன் மத்தியிலே நீங்கள் வேறுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட ஆழமான தொடர்புள்ளவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, வருகிற உபத்திரம் துன்பங்கள் உங்களை அழிக்காது. என்னாகும், வருகிற உபத்திரவ துன்பங்கள் உங்களை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடும்.
ஏனென்று சொன்னால் அது அப்படி தான். அது நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு வந்த உபத்திரவம் துன்பங்கள் எல்லாத்தின் மூலமாகவும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன ஒழிய வீக் ஆகலை. அது என்னை அழிக்கலை. அதெல்லாம் வந்த பிறகு இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன், எந்த உபத்திரமும் துன்பமும் என்னை அழிக்க முடியாதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். அழிக்கவே முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சேன். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான். அவங்க என்ன ராட்சதர்கள் வந்து அவங்களை கொண்டு போட்டாங்களா? அப்படியே செத்தாங்க வனாந்தரத்தில். எரிகோவில் இருக்கிற ராட்சதர் வந்து இவங்களை அடித்து போட்டாங்களா? குதிரையும் ரதத்தையும் கொண்டாந்து இவங்களை போரிட்டு ஜெயித்தாங்களா? ஒன்றுமே நடக்கலை. ஒரு போரே நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. இவனே ஜெயித்து போனான் வனாந்தரத்தில். ஏன்னா இவனுக்குள்ளே வேறு இல்லை, இவனுக்குள்ளே ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, கர்த்தரோட ஒரு உறவு இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா மேற்பூச்சா கூப்பிட்டு வந்தான். கொண்டு போய் நேராக கர்த்தரே கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு போய் கானான் தேசத்தில் உட்கார வச்சுருந்தா கூட விட்ட உடனே திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பான். இவன் எலாஸ்டிக் பேண்ட், இது மாதிரி பேண்டு மாதிரி விட்டான படார்னு அடிக்குது பாருங்கள், அந்த மாதிரி அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இப்படி வரதுக்குள்ளே அவன் திருப்பி அங்கே இருப்பான் எகிப்தில். ஏன்னா புத்தி அந்த மாதிரி வேறு இல்லாததுனால எந்த பிரச்சனையும் அவங்கள தோக்கடிக்கலை. இவங்களே அவநம்பிக்கையினால் தோக்கடிச்சிக்கிட்டாங்க தங்களை. அப்போ நான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் நம்மளை தோக்கடிக்க முடியாது. வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் எல்லாமே பாருங்க, வெயில் மாதிரி எல்லாம் சாதாரண காரியங்கள் தான். ஒருத்தருக்கு வேலை போகுது, ஒருத்தருக்கு அது போகுது, இது போகுது, இதை இழந்தேன், அதை இழந்தேன், இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது ஒன்று காமன் காரியங்கள் தான் அது. ஆனால் சிலரை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது, சிலரை அது பெரிய ஆட்கள் ஆக்கிடுது. சிலர் அதிலிருந்து கிளம்பி பெரிய ஆள் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த அனுபவம் வந்து அதை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துடுது, ஆளே மாறிடுறாங்க, வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஏனென்று சொன்னால் உபத்திரமும் துன்பமும் நம்மளை அழிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய வேர் ரொம்ப ஆழமாக கர்த்தருக்குள்ளே, இயேசுக்குள்ளே போயிருக்குது. இந்த வேருங்கிறது இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற ஆழமான உறவு, ஐக்கியம். அதில் ஆழமாக போகும்போது வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக வெளியே உருவாகிறது. ஆகவே உள்ளத்தில் அந்த வேலையை நடக்க அனுமதிக்கணும். அவரோடு கூட ஐக்கியத்தில் பெருக வேண்டும். அவரை நேசித்தா, அவரை குறித்த பசி, தாகம் இதில் நிரம்பினவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை வளர்க்க வேணும். உள்ள ஆழமாக போகணும். ஆழமாக போனால் தான் இன்னும் மேலே போக முடியும், உயர முடியும். வாழ்க்கையில் ஆழமாக போக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.